ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரியாக்ட் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கவர்மெண்ட் ஜாப் பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு ஸ்டார்டிங்கில் நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும், நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, இது வந்து மார்க் வச்சு தான் உங்களுக்கு எடுக்க போகிறாங்க. ஜஸ்ட் மெரிட் லிஸ்ட் மட்டும் தான், உங்களுக்கு எக்ஸாம் கிடையாது. டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மட்டும்தான் இருக்கும். இதில் உங்களுக்கு சாட்டர்டே சண்டே லீவுன்னு சொல்லிட்டாங்க. இதுக்கு இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ண கொஞ்ச நாள் தான் இன்னும் கேப் இருக்குது. ஸோ குயிக்காக எல்லோரும் அப்ளை பண்ணிவிடுங்க. இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த வேலைவாய்ப்புக்கு எப்படி அப்ளை பண்ணுறது, அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்குள்ள உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதுதாங்க இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இது யார் வெளியிட்ருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, மாவட்ட நலவாழ்வு சங்கம் கோயம்புத்தூர் மாவட்டத்துலேருந்து வெளியிட்ருக்காங்க. இது ஒப்பந்த அடிப்படையில் எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஃபுல்லாகவே உங்களுக்கு கான்ட்ராக்ட் பேசிக்கில் தான் எடுக்க போகிறோம்னா அவங்க ஃபஸ்ட்டே சொல்லிட்டாங்க. கண்டிப்பாக இவங்க பெர்மனன்ட் பண்ண மாட்டோம், வேணால் எக்ஸ்ட்ரீம் பண்ணலாம், பட் பெர்மனன்ட் பண்ண மாட்டாங்க. இதாங்க இதுக்கான அப்ளிகேஷன். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அதை ஃபஸ்ட்டு எதை சொல்கிறாங்க. தென் உங்களோட ஃபோட்டோவை இதில் ப்ளேஸ் பண்ண சொல்கிறாங்க. பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒன்று ப்ளேஸ் பண்ணிடணும். அதாவது விண்ணப்பதாரரின் பேர் கேட்டிருக்காங்க, என்ன போஸ்ட் அப்ளை பண்ணீங்கன்னு கேட்டிருக்காங்க, உங்களோட தந்தை இல்லைனா கணவரின் பெயர் கேட்டிருக்காங்க, பிறந்த தேதி மற்றும் இப்போதைக்கு உங்களோட வயது என்னவோ அதை கேட்டிருக்காங்க, கல்வி தகுதி சான்றுடன் அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்குள்ளே எஸ்எல்சி மார்க் ஷீட்டோட நம்பர் இதில் எழுதிடணும், ஹையர் செகண்டரி மார்க் ஷீட்டோட நம்பர் இதில் எழுதிடணும். தென் நீங்கள் என்ன முடிச்சிருக்கீங்க, டிகிரியா டிப்ளமாவோ, அதுக்கான குவாலிஃபிகேஷனோட சான்றிதழ் நம்பரை இதில் எழுத சொல்கிறாங்க. தென் உங்களோட ஆதார் எண் கேட்டிருக்காங்க, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க, ஜாதி சர்டிஃபிகேட் என்ன கேஸ்ட்டோ அதுக்கானதை அட்டாச் பண்ணிவிடுங்க. அதில் உங்களோட கைபேசி எண் மற்றும் மின்னஞ்சல் முகவரி கேட்டிருக்காங்க, ஃபோன் நம்பரும் இமெயில் ஐடியும் கேட்டிருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு கேட்டிருக்காங்க, இருந்தால் அதுக்கான நகலையும் இது கூட அட்டாச் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதோட உங்களோட நிரந்தர முகவரி மற்றும் நீங்கள் இப்போ எங்கே இருக்கீங்க தற்காலிகமான முகவரியும் கேட்டிருக்காங்க. அதோட நீங்கள் இருக்க இடம், என்றைக்கு அப்ளை பண்ணுங்களோ அதுக்கான தேதி, உங்களோட கையொப்பத்தை போட்டு சென்ட் பண்ணிடணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் நீங்கள் ஆஃப்லைனில் மட்டும்தான் போட முடியும், ஆன்லைனில் போட முடியாது. ஸோ நீங்கள் டேரெக்டாக எடுத்துன்னு போயும் கொடுக்கலாம். அப்படி இல்லைனா ஸ்பீட் போஸ்ட் இல்லைனா போஸ்ட்டில் நீங்கள் அனுப்பிடலாம். எப்போ போனாலுமே டிசம்பர் 13, 2024 மாலை 5 மணிக்குள்ளே போய் சேர்கிற மாதிரி நீங்கள் இப்போ போட்டுடணும். அதுக்கு மேலே போட்டிங்கன்னா அது ரிஜெக்ட் பண்ணப்படும்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ இதுதாங்க அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். யார் வெளியிட்ருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்து துறையிலேருந்து வெளியிட்ருக்காங்க. இந்த ஜாப் எங்கேருந்து எடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தேசிய சுகாதார குழுமம் மாவட்ட நலவாழ்வு சங்கம் கோயம்புத்தூர்லேருந்து எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க. நீங்கள் இதுக்கான அப்ளிகேஷனை எங்கே போய் டவுன்லோட் பண்ணலாம், அதுக்கான வெப்சைட்டே கொடுத்துருக்காங்க. அஃபிஷியல் டவுன்லோட் பண்ண வேண்டிய எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க. coimbatore.nic.in போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான அப்ளிகேஷன் லிங்க் அண்ட் நோட்டிஃபிகேஷன் லிங்க்னா டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் கேளுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். அப்ளிகேஷன் போய் சேர வேண்டிய லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா டிசம்பர் 13, 2024 மாலை 5 மணிக்குள்ளே போய் சேர்கிற மாதிரி நீங்கள் போஸ்ட் அனுப்பிடணும். என்னென்ன போஸ்ட் எடுக்கிறாங்க, எவ்வளோ சேல்ரி, என்ன குவாலிஃபிகேஷன்ன்றதை பார்க்கலாம். ஆடியாலஜிஸ்ட் எடுக்கிறாங்க ஒரு போஸ்ட்டு. குவாலிஃபிகேஷன் என்ன கேட்டிருக்காங்கன்னா, பிஎஸ்சி ஸ்பீச் அண்ட் ஹியரிங் ஃப்ரம் RCA ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டியில் படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. வேக்கன்சி பிளேஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான சேலரி பர் மந்த்துக்கு 23,000 சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க, 20லேருந்து 35 வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் 5 போஸ்ட் எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க. இதுக்கு எனி டிகிரி வித் டிப்ளமா இல்லைனா MS ஆஃபீஸ் சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும்னு சொல்லியிருக்காங்க கம்ப்யூட்டரில். எங்கே போஸ்ட் போடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் PHCயில் போடுவாங்க, சந்திராபுராவில் போடுவாங்க. இதுக்கான சேலரி 13,500 சொல்லியிருக்காங்க. வயது வரம்பு 20லேருந்து 35 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக சானிடரி அட்டெண்டர் ஒருத்தவங்க எடுக்கிறாங்க, 2 போஸ்ட் எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க. இதுக்கு 8th பாஸ் பண்ணியிருந்தால் போதும்னு சொல்லியிருக்காங்க. NPHCயில் போஸ்ட் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இதுக்கான சேலரி 8,500 மந்த்லின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான வயது வரம்புமே 20லேருந்து 35 வயசு வரைக்கும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு செக்யூரிட்டி கார்டு எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க, 8 போஸ்ட்டு. இதுக்கு 8th பாஸ் பண்ணியிருந்தால் போதும். தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. எங்கே பிளேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி அண்டு கோயம்புத்தூரில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சேலரி இதுக்கு 8,500 சொல்லியிருக்காங்க. இதுக்கும் வயது வரம்பு 20லேருந்து 35 வயசு வரைக்கும் சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக டேட்டா மேனேஜர் கேட்டிருக்காங்க.
2 போஸ்ட் எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க. இதுக்கு பிஜி குவாலிஃபிகேஷன் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் வித் மினிமம் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. ஐடி இல்லைனா எலக்ட்ரானிக்கில் கேட்டிருக்காங்க. இதோட ப்ளேஸ் பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு சேலரி 20,000 சொல்லியிருக்காங்க. வயது வரம்பு இதுக்கு 40 வயதுக்கு உட்பட்டவங்களாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது டென்டல் டெக்னீஷியன் கேட்டிருக்காங்க. இது ஒரு போஸ்ட் எடுக்கிறாங்க. இதுக்கு டிப்ளமா இன் டென்டல் டெக்னாலஜி படிச்சிருக்கணும். 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. இதுக்கான போஸ்ட்டுமே கோயம்புத்தூரில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான சேல்ரி 12,600 சொல்லியிருக்காங்க. வயது வரம்பு 20லேருந்து 35 வயது வரைக்கும் சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க. மொத்தம் 23 போஸ்ட் எடுக்கிறாங்க. இதுக்கு 8th பாஸ் பண்ணியிருந்தாலே ஏபிள்னு சொல்லியிருக்காங்க. தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எங்கெங்கே போஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர், பொள்ளாச்சி ஹெட் குவார்ட்டர்ஸ்லாம் போஸ்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான சேலரியுமே 8,500ன்னு சொல்லியிருக்காங்க. வயது வரம்பு 20லேருந்து 35 வயது வரைக்கும் சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஹாஸ்பிட்டல் அட்டெண்டன்ட் எடுக்கிறாங்க. 2 போஸ்ட்டு. இதுக்குமே 8th பாஸ் பண்ணியிருக்கணும். தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். போஸ்ட்டு கோயம்புத்தூரில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 8,500 சேலரி, 20லேருந்து 35 வயசுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு லேப் டெக்னீஷியன் எடுக்கிறாங்க. 9 போஸ்ட் எடுக்கிறாங்க. இதுக்கு மஸ்ட்டாக லெபார்ட்டரி டெக்னீஷியன் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுவுமே 1 இயர் கோர்ஸ் ஆச்சு இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எங்கே பிளேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பிஹெச்சியில் இருக்கும். 13,000 சேலரி. இதுக்குமே அதே வயது வரம்பு தான். அடுத்தா மல்டி பர்பஸ் ஒர்க்கர் கேட்டிருக்காங்க. 14 பேர் எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க. இதுக்குமே 8th பாஸ் பண்ணியிருக்கணும். கோயம்புத்தூர், சம்தூர்லாம் போஸ்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 8,500 சேலரி, 20லேருந்து 35 வயசுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஆப்ரேஷன் தியேட்டர் அசிஸ்டன்ட் எடுக்கிறாங்க. 3 போஸ்ட்டு. 3 மந்த் ஓடி டெக்னீஷியன் கோர்ஸ் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டியாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. கோயம்புத்தூர் ட்ராமா கேரில் போஸ்ட் இருக்கலாம். பொள்ளாச்சியில் போஸ்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான சேலரி பார்த்திங்கன்னா 11,200 சொல்லியிருக்காங்க. இதுக்கு வயது வரம்பு 45 வயசுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக ரேடியோகிராஃபர் எடுக்கிறாங்க. 3 போஸ்ட்டு. இதுக்கு பிஎஸ்சி ரேடியாலஜி எம்ஆர்பி நாம் படி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. கோயம்புத்தூர் ஹெட் குவார்ட்டர்ஸில் போஸ்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 13,300 சொல்லியிருக்காங்க சேலரி. இதுக்கான வயது வரம்பு 20லேருந்து 35 வயசு வரைக்கும் சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக அசிஸ்டன்ட் கம் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் எடுக்கிறாங்க. 2 போஸ்ட்டு. எனி டிகிரி வித் கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எங்கே போஸ்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மென்டல் ஹெல்த் ரிவ்யூ போர்டில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான சேலரி 15,000. இதுக்குமே 20லேருந்து 35 வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் ஒரு போஸ்ட் எடுக்கிறாங்க. இதுக்கு 10th பாஸ் பண்ணியிருக்கணும். இதுவுமே மென்டல் ஹெல்த் போர்டு ரிவ்யூவில் எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க. இதுக்கான சேலரி பார்த்திங்கன்னா 10,000. 20லேருந்து 35 வயசுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னா ஆப்டோமெட்ரிக்ஸ் ஒரு போஸ்ட் எடுக்கிறாங்க. இதுக்கு பேச்சுலர் ஆஃப் ஆப்டோமெட்ரி முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. எங்கே போஸ்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டெல்வி கேர் கவர்மெண்ட் பிஹெச்சியில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பெரிய போர்டு. இதுக்கான சேலரி 17,000 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா பிலோ 35க்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டோட்டலாக உங்களுக்கு 77 போஸ்ட் எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க. இதுக்கான நிபந்தனைகளுமே அவங்க கொடுத்துருக்காங்க. இந்த பதவி பார்த்திங்கன்னா முற்றிலுமே தற்காலிகமானது. எந்த ஒரு காலத்துலையுமே உங்களுக்கு பணி நிரந்தரம் செய்யப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அண்டர்டேக்கிங் லெட்டர்னு எடுத்துகிட்டு தான் அவங்களுக்கு அண்டர்டேக்கிங் லெட்டர் போட்டு தான் உங்களுக்கு 11 மாதத்துக்கான ஒப்பந்த அடிப்படையில் ஜாப் ப்ரொவைட் பண்ணுவாங்க. போஸ்ட் எந்த அட்ரஸ்க்கு அனுப்பணும்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்துருக்காங்க. உறுப்பினர் செயலாளர் இல்லைனா மாவட்ட சுகாதார அலுவலருக்கு மாவட்ட நலவாழ்வு சங்கம், மாவட்ட சுகாதார அலுவலகம், 219 ரேஸ் கோர்ஸ் ரோடு, கோயம்புத்தூர் 18 என்ற முகவரிக்கு அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்பத்தை பார்த்தீங்கன்னா நீங்கள் டைரெக்டாகவோ இல்லைனா ஸ்பீட் போஸ்ட் மூலமாகவோ அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான அப்ளிகேஷனை எந்த வெப்சைட்டை போய் எடுக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. coimbatore.nic.in போய்ட்டு நீங்கள் அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி ஃபில் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. பணியிடத்துக்கான எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா அவங்க எப்போ வேணால் மாற்றுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது கூட என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் அட்டாச் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் போகிற அப்ளிகேஷனை ஃபஸ்ட்டு வச்சிடணும். அடுத்தது பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ உங்களுக்கு விண்ணப்பத்தில் ஒட்டியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. முழுமையான முகவரி, அலைபேசி எண் குறிப்பிட்டிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. கல்வி தகுதிக்கான சான்றிதழ் வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க.
ஜாதி சான்றிதழ் கேட்டிருக்காங்க, உங்களோட இருப்பிட சான்றிதழ், குடும்ப அட்டை இல்லைனா ஆதார் அட்டை ஒன்று வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா அட்டஸ்டடோட வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சப்போஸ் நீங்கள் வந்து லாஸ்ட் டேட்டுக்கு அப்புறமா உங்களோட சப்போஸ் நீங்கள் கொடுக்குற அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட்டுக்கு அப்புறமா போய் சேர்ந்தாலோ, அப்படி இல்லைனா நீங்கள் கரெக்டான சர்டிஃபிகேட்லாம் வைக்காமல் இருந்தீங்கனாலோ அது முற்றிலும் நிராகரிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் நகல் எடுத்து அட்டஸ்டோடு அட்டாச் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதை வேலை தேடிட்டுருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து அப்டேட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கொடுக்குற ஒரு லைக்ஸ் நம்ம சேனலுக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.